இன்னும் என் மொட்டைக்காரரை பார்த்தாலே பயப்படுறோம்ல. நம்ம தான் ஆல்ரெடி சமயபுரம் மாரியம்மனுக்கு கொடுத்துட்டோம். இன்னும் எந்த முடி இருக்குது நம்ம எடுக்கிறதுக்கு? மாமா அவர் போயிட்டாரு மாமா. அடடடடடடடா ஏங்க நீங்க போறீங்களாங்க? மாமா கல்லோட்டு வந்து முடியும் கம்மன் வந்து. அடடடடடடடா ஐயோ வரேனே சொல்லுது. எவ்வளோவா மாங்காட்டில் வாக்காத்துறவா மாங்காய் விட்டு வந்து மண்டையை பொழந்து விட்றேன். பார்த்து உண்மையை சொல்லிட்டு நான் மாங்காயை பிடிங்கி மண்டையில் எறிவாளா மாங்காய்? வாய்க்கு வரேனே சொல்லுவோம்மா. இப்போ அவர் குச்சி எடுத்துட்டு வர்றேனே சொல்றாரு. என்ன பண்ணலாம்? கல் எடுத்துட்டு வரேங்கிறாரு. என்ன பண்ணலாம்? உன் தலைக்கு மேலே ஒரு மாங்காய் தொங்குதியா? அது தொங்கிட்டு போகுது. இந்த வருஷம்லாம் மாங்காய்க்கு விலை இருக்கணுமா தெரியும். இந்த வருஷம்லாம் மாங்காய் கம்மி தான். நான் காய விடுங்க நான் கொண்டு போறாங்களே. ஐயோ அவர் அது அங்கே திருப்பு என்னையா களவாணியா போயிட்டாரு பாப்பா கொண்டுட்டு கொலைய. அவர் மக்களை அவர் காட்டுக்காரா இல்லை களவாணி பயிலான்னு தெரியல. எங்கே காயெல்லாம் உடைச்சிட்டு போகிறாங்க. ஐயோ பேசாம உள்ளூர்காரர்களுக்கு அப்படித்தான் இதெல்லாம் கொடுக்குறது அன்பளிப்பு. ஓ இது வந்து அன்பளிப்பா? ஆமாம் அவர் காட்டுக்கு வந்துட்டு அவர் காட்டுக்காரா இருப்பாரா இல்லை களவாணியா இருப்பாராடி? கம்முனுரியா இந்த ஊருக்குள்ளாச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மாற்ற போகிறோம். சொல்லி பார்த்தாரு மக்களே, தடுத்து பார்த்தாரு. மாந்தோப்புக்கு வந்து ஒரு மாங்காய் கூட திருடலைன்னா அந்த மாங்காய்க்கு என்ன ஒரு அவ பேர். அதனால் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இருங்க நான் கடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு மாமா உனக்கு வந்து வேணுமா? ஐயோ என்ன கடிக்க முடியல. ஐயோ